Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவான மற்றும் கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களின் நலனுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். நமது இளைஞர்களின் நலன் மற்றும் எதிர்காலத்தை விட முக்கியமானது வேறெதுவும் இல்லை என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மாணவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். நமது இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு தீங்கு விளைவிக்க முயற்சிப்பவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, வணக்கம். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு தேர்வு மையங்களில் ஒதுக்குவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடியை சுட்டிக்காட்டி டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இளைஞர்கள் திரண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்குள் தேச விரோதிகள் சிலர் ஊடுருப்பதாகவும் அவர்கள் வேண்டுமென்றே இது போன்ற கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் செயல்படுவதாகவும் பல்வேறு தரப்பினர்களும் தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இல்லம் முன்பாக எந்தவித அனுமதியும் இன்றி போராடியதாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி உட்பட அவரது குடும்பத்தினர் அனைவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவத்திற்கும் பலரும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலும் கூட டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் கூட இந்த மாணவர் அமைப்பு, இந்திய மாணவர் சங்கம், டைஃபை உட்பட பல்வேறு மாணவர் சங்கத்தினரும் தங்களுடைய போராட்டத்தை வீரியப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். இளைஞர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடுபவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது என்ற ஒரு கடினமான எச்சரிக்கையை பிரதமர் மோடி தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய இளைஞர்களின் நலனையும் எதிர்காலத்தையும் விட முக்கியமானது வேறு எதுவும் இல்லை என தெரிவித்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி வினாத்தாள் கசிவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனையை உறுதி செய்ய விரைவு நீதிமன்றங்களை அமைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்திருக்கிறார். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி இது மாணவர்களுடைய நலனை காப்பதற்கான தொடர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் எனவும் தெரிவித்திருக்கிறார். நமது இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கு தீங்கு விளைவிக்க முயற்சிப்பவர்கள் தப்பிக்க முடியாது எனவும் நாட்டினுடைய இளைஞர்களுடைய நலனும் அவருடைய எதிர்காலமே எங்களுக்கு முதன்மையானது என தெரிவித்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி இளைஞர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடுபவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையும் இந்த பதிவின் மூலமாக விடுத்திருக்கிறார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.